வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை அரசியாக அழைக்கிறார், முனைந்திருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக அரசுரிமை நமக்கு தருகிறதற்கான ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்கிறார் என்கிறதையும், திருப்பாடல் வழியாக அரசரை புகழுகிறதினாலே நாம் அரசராகிறோம் என்கிற காரியத்தையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக தீ செயல்களை சாகடிக்கிறதன் மூலமாக நாம் அரசராகிறோம் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் மூலமாக கனிவும் மனத்தாழ்வையும் கொண்டிருக்கிறதினாலே நாம் அரசராகிறோம் என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்திலே ஆண்டவருடைய இறைவாக்கினர் இப்படி சொல்லுகிறார்: மகிழ்ந்திரு, களிகூறு, ஆர்ப்பரி. மகிழ்ந்திரு, களிகூறு, ஆர்ப்பரி. ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் செய்திருக்கிற காரியங்களை நினைத்து தனிமையில் மகிழ்ந்து, தனிமையில் களிகூர்ந்து, தனிமையில் ஆண்டவரிடத்திலே ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படி மகிழ்வோடு இருக்கிறவன் எளிமையாய் நீதியை செய்கிறான். அவன் கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறான் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். அவன் எளிமையாய் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். தான் நீதி செய்கிறார் என்பதற்காக அகம்பாவம் பிடித்தவனாய் அல்லாமல் அவர் எளிமையாய் செய்கிறார். எப்பிராமீமில் தேர்ப்படை ஒளியும், எருசலேமின் குதிரைப்படை ஒளியும், போர் ஒளியும், வில் ஒளிந்து போகும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அரசர் என்றால் தேர்ப்படையோடும் குதிரைப்படையோடும் போர் நடத்துகிறவனாயும் வில்லை கொண்டு போராட்டங்கள் செய்கிறவனாயும் காணப்படும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய ஆட்சி, அரசாட்சி, அவருடைய அரசர்கள் தேர்களை நம்புகிறதில்லை. தேர்கள் என்றால் மிக வலிமையாக ஒழுங்கமைவு செய்யப்பட்ட மாட்சி என்று பொருள். அப்படி ஒன்றும் அங்கே இருக்காது. குதிரை என்றால் மிகுந்த வேகத்தோடு துரிதமாய் செயல்படுகிறதாகவும் இருக்காது. வில் ஒருவனை குத்தி அவனை மரணிக்காது. ஆண்டவருடைய ஆட்சி, ஆண்டவர் உன்னை அரசராக்குகிற பொழுது, அரசியாக்குகிற பொழுது அவர் எளிமையாய் காரியங்களை செய்கிறார், நேர்த்தியாய் காரியங்களை செய்கிறார், அமைதலாய் செய்கிறார். அவராலே வேற்றினத்தாரிடத்திலே அமைதி உண்டாகும். உன்னை சுற்றியிருக்கிற ஜனங்கள் உன்னுடைய அமைதல், மகிழ்வு, களிகூறுதல், ஆர்ப்பரிப்புகளை பார்த்து உன்னிடத்திலே வந்து உன்னை அரசராக ஏற்றுக்கொள்ளுவார்கள். உன்னுடைய வாழ்வையும் ஆட்சி முறையையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். இப்படி ஆண்டவர் தன்னுடைய அரசாட்சியை உங்களுக்கு அளிக்கிறார். அதற்காக அவர் உன்னிடத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் கண்டறிய வேண்டும் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம். திருப்பாடல் வழியாக அரசருடைய புகழ் பாட வேண்டும் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் அரசருடைய புகழை பாட வேண்டும்? அரசருடைய புகழை பாடுகிறது என்றால் அவரை போல நடவடிக்கைகள் கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு அரசனையோ, ஒரு மாண்பையோ, ஒரு தலைமையையோ நாம் புகழ்கிற பொழுது, மனதார புகழ்கிற பொழுது, போற்றுகிற பொழுது அவைகளை நாம் ஆராதிக்கிறோம். அவைகளை நம்முடைய வாழ்விலே நாம் நடப்பிக்க முயற்சிக்கிறோம். இங்கே வேதம் இன்று இப்படி சொல்லித் தருகிறது:
என்றென்றும் இருக்கிற எப்பொழுதும் அரசராய் இருக்கிற ஆண்டவரை போற்று. இந்த உலகத்தின் ராஜாக்களை அல்ல, என்றென்றைக்குமாய் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் போற்ற வேண்டும். அவரை போல இரக்கம், கனிவு, நன்மை, பேரன்பு ஜனங்கள் மீதும் நம்மை அடுத்திருக்கிறவர்கள் மீதும் நாம் கொண்டு அவர்களை நடத்த வேண்டும். அப்படி என்றால் நாம் அரசரை, என்றென்றைக்கும் எப்பொழுதும் அரசராய் இருக்கிறவரை நாம் போற்றுகிறோம். நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய மாட்சிமையை அறிவிக்க வேண்டும். அவருடைய வல்லமையை பேச வேண்டும். நாம் எப்பொழுது ஆண்டவர் அரசாட்சி செய்கிறவருடைய வல்லமையை பேசுகிறோமோ, மாட்சியை பேசுகிறோமோ, அவர் செய்த காரியங்களை குறித்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோமோ, அப்பொழுது நாம் அவரை போல மாறுகிறோம். என்றென்றும் அரசரா இருக்கிறவரை போல நாம் மாறுகிறோம். அவராலே நாம் மாற்றியிருக்கிறோம். அவரை போல அரசராகிறோம். தடிக்கு விழுகிறவரை தாங்குகிறதும் தாழப்பட்டவரை தூக்கி விடுகிறதுமாய் இருக்கிறார் அந்த அரசரும் ஆண்டவருமாய் இருக்கிறவர். நீ அரசனாக வேண்டும் என்று சொன்னால் தடிக்கு விழுகிறவரை தாங்குகிறவராயும் தாழ்ந்திருக்கிறவர்களை தூக்கி விடுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நாம் அரசராகிறோம். அரசருக்குரிய குணாதிசயங்களை, அரசிக்குரிய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆக அரசராக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதனை இந்த வாசகங்கள் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் ரோமையருக்கு எழுதுகிற எழுத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? தீய ஆவியை சாகடிக்கிறதன் மூலமாக நம்மிடத்திலே காணப்படுகிற தீங்கான எண்ணங்களை நாம் சாகடிக்கிறதன் மூலமாக நாம் அரசராகிறோம், அரசுரிமையை பெறுகிறோம். மிக முக்கியமான சத்தியங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுள் இருந்தால் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிறது என்கிறது வேதத்தின் பாடம். கடவுளின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. அதனாலே உங்களிடத்திலே கடவுளின் இயல்பு, கிறிஸ்துவின் இயல்பு, ஆவிக்குரிய இயல்பு உங்களிடத்திலே உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிக்கிற ஆவியை நாம் கொண்டிருக்கிறதினாலே கிறிஸ்துவை சாவிலிருந்து உயிர்ப்பித்தவர் நம்மையும் உயிர்ப்பிக்கிறார். நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறதினாலே நாம் பிறரை உயிர்ப்பிக்க முடியும். எப்பொழுது நமக்குள்ளே கடவுளின் ஆவி, கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்கிற உள்ளுணர்வு நமக்குள்ளே தோன்றுகிறதோ, அப்பொழுது நாம் நம்மை அடுத்திருக்கிற ஜனங்களையும் கனிவோடும் மனத்தாழ்வோடும் பேரன்போடும் நன்மை செய்கிறதன் மூலமாகவும் நாம் அதை பிறருக்குள் நிலைநாட்டுகிறோம். நம்மிடத்திலே இருக்கிற கடவுளின் ஆவியை அவரிடத்திலே நிலைநாட்டுகிறோம். நம்மிடத்திலே காணப்படுகிற தீய காரியங்கள், தீமைக்கு ஏதுவான காரியங்களை நம்மிடத்திலே காணப்படுகிற கடவுளின் ஆவி, தூய ஆவி, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டு சாகடிக்க வேண்டும். நாம் அதை எப்படி சாகடிக்கிறோம்? தனிமையிலிருந்து ஆண்டவரிடத்திலே, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரிடத்திலே, என்னிடத்திலே தூய ஆவியின் காரியங்கள் பெருக வேண்டும். என்னிடத்திலே ஆவிக்குரிய ஆவிகள் இயல்புகள் பெருக வேண்டும். என்னிடத்திலே தேவனுடைய குணாதிசயங்கள் என்னவென்னவிருக்கிறதோ அவைகளை நாம் சுதந்திரித்து எனக்குள் முற்றிலுமாய் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று தனிமையிலே ஆண்டவரிடத்திலே இருந்து கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தீமையின் பாதையிலிருந்து விடுவித்து நன்மையான காரியங்களை நமக்கு செய்து தூய ஆவியின் துணையால் தீச்செயல்களை வென்று நாம் அரசராக, அரசியாக மாற்றப்படுகிறோம் என்கிற காரியத்தை நாம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக கற்றுக்கொள்ளுகிறோம்.
நற்செய்தி வாசகத்தின் வழியாக கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை பார்க்கிறோம். ஒரு அரசன் ஒரு அரசி கனிவுடையவராய் இருக்க வேண்டும். அவர்கள் மனத்தாழ்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அரசர்களை பார்த்து இந்த உலகத்தின் அரசர்களுக்கு உங்களை ஒப்புவியாமல் ஆண்டவருடைய அரசுரிமைக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த ஞானத்தை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தையர்க்கு சிறுவர்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் அதை சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? அப்படி மன தாழ்மை உற்றவர்களுக்கு, உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, தங்களாலே இக்காரியம் இயலாது, ஆண்டவர் எனக்குள்ளே இருந்து என்னை செயல்படுத்த பண்ணுகிறார், எனக்கு செய்யப்படுகிறது, நான் நடத்தப்படுகிறேன், நான் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிறேன் என்கிற உணர்வை நாம் அடைகிற பொழுது ஆண்டவர் அதை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து சிறியவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தந்தையை தவிர மகனும், மகன் வெளிப்படுத்துகிற யாருக்குமன்றி இந்த ஞானம் அளிக்கப்படுவதில்லை. தந்தையாகிய தேவன் மகனுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மகனிலே அதை நிறைவேற்றி இருக்கிறார். கிறிஸ்துவிலே இந்த அரசாட்சி நிறைவுறுகிறதை நாம் பார்க்கிறோம். வெறுமனே நாம் வணங்குகிற கிறிஸ்துவை அல்ல, அவர் காலங்களுக்கு கடந்தவர், மேலானவர், உன்னதமானவர், உயர்ந்தவர். தேவனை போல எப்படி மனிதன் வாழ வேண்டும் என்கிறதனை வாழ்ந்து காண்பித்து சகல ஜனங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து போனவர். அவர் தகப்பன் தன்னுடைய மகனாகிய கிறிஸ்துவில் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தினார். கிறிஸ்து யார் யாருக்கெல்லாம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அவர்களுக்கு அது உண்டாகிறது. அது எப்படி உண்டாகிறது? மகிழ்ந்திருக்கிற பொழுது அது உண்டாகிறது, கழித்திருக்கிற பொழுது அது உண்டாகிறது, ஆர்ப்பரிக்கிற பொழுது அது உண்டாகிறது, எளிமையாய் நீதி செய்கிற பொழுது அது உண்டாகிறது, போர் படையையும் தேர் படையையும் போரையும் வில்லையும் ஒழிக்கிற பொழுது அது உண்டாகிறது, வேற்றினத்தாருக்கு அமைதி உண்டாகட்டும் என்று நினைக்கிற பொழுது அது உண்டாகிறது, ஆண்டவருடைய ஆட்சி பேரரசு அது உலகெங்கும் நிறுவப்படக்கூடியது என்று நினைக்கிற பொழுது அது உருவாகிறது, இரக்கம் கொள்ளுகிற பொழுது அது உருவாகிறது, கனிவு கொள்ளுகிற பொழுது அது உருவாகிறது, ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை பேசுகிற பொழுது, மாட்சியை அறிவிக்கிற பொழுது, அவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. தடிக்கு விழுகிறவரை தாங்குகிற பொழுது, தாழ்ந்திருக்கிறவர்களை தூக்கி விடுகிற பொழுது அது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவின் ஆவியை முன்னிறுத்தி தீய ஆவியை நமக்குள்ளிருந்து விலக்கி ஆண்டவருடைய ஆவியை நாம் சார்ந்திருக்கிற பொழுது அது நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சுமை சுமந்து சார்ந்திருக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள், ஏனெனில் என்னுடைய நுகம் இனிது, சுமை எளிது. ஏனெனில் ஆண்டவரிடத்திலே இணைந்திருக்கிறதும், ஆண்டவராக மாற நினைக்கிறதும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதும் மிகவும் லகுவானது, எளிதானது. இந்த உலகத்தின் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் கவலைப்படுகிற பொழுதெல்லாம், நீ ஆண்டவர் உன்னை மாற்ற நினைக்கிற அரசனாகவோ அரசியாகவோ நீ மாற முடியாது. ஆண்டவருடைய ஆவியை கொண்டிருக்கிற நீ, உனக்கு அரசுரிமை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமையை கொண்டிருக்கிற உன்னுள் அவருடைய அரசாட்சி வெளிப்படுத்தப்படுகிறது, அவருடைய ஞானம் வெளிப்படுத்தப்படுகிறது.
அவருடைய ஆட்சி இந்த உலகம் சார்ந்தது அல்ல. அவருடைய ஆட்சி உரிமை இந்த உலகத்தில் இல்லை, ஊனியல்பில் இல்லை. அது ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியை கொண்டிருப்போம், அவரது நுகத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், அவரிடத்திலே வருவோம், அவரை போல மாறுவோம். அவர் என்றென்றும் எப்பொழுதும் அரசாட்சி செய்கிறதை போல நாமும் நம்முடைய வாழ்விலே என்றென்றும் ஆட்சியும் மாட்சியும் ஆண்டவருக்கு மகிமை விளங்க செய்வோம் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாசகங்கள் ஊடாக நமக்கு அறிவுறுத்துகிறார். மீண்டும் சொல்லித்தர விரும்புகிறேன், ஆண்டவர் நமக்கு ஆட்சியுரிமையை தருகிறார். மகிழ்ந்து களித்து ஆர்ப்பரித்து எளிமையாய் நீதி செய்கிற பொழுது, போராட்டங்களையும் வன்முறைகளையும் ஒழிக்கிற பொழுது ஆட்சியுரிமை நமக்கு தரப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தை போற்றி மாட்சியை பேசி வல்லமையை பறைசாற்றுகிற பொழுது அரசுரிமை நமக்கு தரப்படுகிறது. தீய ஆவியை, தீய செயல்களை தூய ஆவியை கொண்டு சாகடிக்கிறதன் மூலமாக நமக்கு ஆட்சியுரிமை தரப்படுகிறது. ஆண்டவரிடத்திலே வந்து ஆண்டவரை போல நாம் குழந்தைகளை போல ஆண்டவரிடத்திலே வந்து அவரிடத்திலே அமர்ந்து காரியங்களை கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆட்சியுரிமையை தந்து நம்மை அரசராக்குகிறார். அதனால் தான் நாம் அரசராக்குகிற தேவன் என்று இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணுகிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மேன்மை தங்கின வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த நாளின் வாசகங்களிலே நாங்கள் கேட்டபடி ஆண்டவரே மகிழ்ந்திருக்க, களித்திருக்க, ஆர்ப்பரித்திருக்க, நீதியாய் எளிமையாய் நீதி செய்ய, சகல போராட்டங்களையும் அழித்து ஆண்டவரிலே அடுத்தவருக்கு அமைதியை சொல்லி தேவரிடத்திலே கனிந்திருக்கிற கிருபையை தாங்கு ஆண்டவரே. என்றென்றும் எப்பொழுதுமாயிருக்கிற அரசுரிமை பெற்றிருக்கிற கடவுளை போற்றி அவருடைய மாட்சியை பறைசாற்றி மேன்மையை பேசி வல்லமையை உரைத்து ஆண்டவரே தடுக்கி விழுகிறவர்களை தாங்கி தாழ்ந்திருக்கிறவர்களை தூக்கிவிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறதன் மூலமாய் தேவரீர் எங்களை பரிசுத்தராக்குவீராக ஆண்டவரே. எங்களிடத்திலே காணப்படுகிற கடவுளின் இயல்பை கொண்டு, ஆண்டவரின் ஆவியை கொண்டு ஆண்டவரே எங்களிடத்திலே உருவாகிற தீய செயல்களை முறியடித்து உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு உம்மிடத்திலே வந்து தந்தைக்கு நல்ல மகனாய், தந்தைக்கு நல்ல மகளாய் எங்களுடைய வாழ்வு அமைந்து உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தி உண்மையிலே உம்முடைய பார்வையில் அரசராகுகிற, அரசியாகுகிற பாக்கியத்தை அப்பாடிர் எங்களுக்கு தந்து விடுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களுடைய காரியங்களை தருகிறோம். முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.